கிராஃப்ஸ் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் நீங்க அந்த கிராஃப்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, கிராஃப்ஸை புரிஞ்சாதான் மற்ற விஷயங்கள் புரியும். ஓகே, லெட்ஸ் see that. ரைட். ஸோ இப்போ வந்து கிராஃப்ஸ் பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, straight line வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். What is the equation of a straight line? y equal to mx. Y is equal to mx plus c. So straight line க்கு வந்து ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, straight line is having two forms. ஒன்னு வந்து y is equal to mx plus c. ஓகே, so இது mன்றது என்னது? ஸ்லோப். ஓகே, m is our slope. m வந்து பாசிட்டிவா இருக்கலாம், less than sometime equal to 0. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாசிட்டிவ் ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? இப்படி இருந்தா பாசிட்டிவ் ஸ்லோப், லைன் வந்து இப்படி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஸ்லோப், ஹாரிசான்டலா இருந்துச்சுன்னா ஜீரோ ஸ்லோப். அண்ட் ஸ்லோப் எப்போ எந்த கேஸ்ல இன்ஃபினிட்டின்னு வரும்? ஸ்லோப் will be infinity. இந்த லைன் இஸ் வெர்டிகல். கம்ப்ளீட்டா வெர்டிகலா இருந்துச்சுன்னா you will get this. Any doubt here? Last class we have discussed about. Okay, so இந்த c க்கு பேர் என்னன்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். y ல எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த y வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, if I write an equation y is equal to 3, okay, 3x plus 2 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல what is the m value சொல்லுங்க பார்க்கலாம். m value is 3 and c value is 2. Any doubt? Plus 2. So m ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ வந்து என்ன நம்பர்? plus. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய். இப்போ இந்த கிராஃபை எப்படி பிளாட் பண்றேன்றத பாருங்க. y is equal to mx 3x plus 2 இருக்கு இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்ச வேல்யூஸை போடணும். தட் இஸ் வெரி ஈஸியான வேல்யூஸ். என்னது? x is equal to 0ன்னு போடுங்க. y ஓட வேல்யூ என்ன வரும்? y ஓட வேல்யூ you will get as what? சொல்லுங்க. y ஓட வேல்யூ if you put x is equal to 0 you will get y is equal to 2. வேற என்ன வேல்யூஸ் போடணும்? தட் இஸ் x 0 னா y ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 2. ஓகே, so this is one point we got. 0, 2. Another point, come on. You can say any point. Come on. Satya Durga, you need to turn on a camera. Okay, in class. And Ilavaran, you're having network problem, I think, while turning on the camera. Yeah, right. So, come on, Harini and Anisha. Yeah. So, what is another point we can take? 0, 2. We should take another point. Y is x is equal to -1 எடுக்கலாமா? x is equal to -1 you can take. What is the y value? -1. Yeah, -1 we are getting. So x oda value -1. So y oda value enna getting? -1. Correct? This is y oda, this is -1. y is equal to -1. Okay, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுத்திருந்தான். y is equal to mx plus that is 3x plus 2 னு இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, this is one point and this is another point. எனக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு பாயிண்டை நான் என்ன பண்ணிருக்கேன்? ஜாயின் பண்ணிருக்கேன். So simply I got the what? நம்மளுக்கு வந்து straight line we have. Okay, so y is equal to mx plus c ல கவனிங்க, இந்த c க்கு என்ன பேரு? y intercept they will call. c க்கு பேர் என்னன்னா y intercept. இன்னும் கிளியரா சொல்லலாம்னா y axis intercept அப்படின்னு கூட கூப்பிடலாம். y axis intercept அதாவது y axis கட் பண்ணக்கூடிய இந்த லைன் y axis ஒரு இடத்துல கட் பண்ணும் இல்லையா? அந்த லென்த் வந்து நீங்க என்ன சொல்றீங்க? இந்த லென்த் என்னவா இருக்கு? is equal to c. அதனால அதுக்கு என்ன பேரு? y axis intercept அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, so what is this length? Will be plus 2. So c is the plus 2 here, right? So கவனிங்க, we will take y is equal to minus 2x. இங்க slope positive வந்திருக்கா நெகட்டிவ் வந்திருக்கா? போன கேஸ்ல நமக்கு slope is plus 3. கரெக்டா? slope plus 3 னா இந்த கேஸ் தானே. இங்க பாருங்க, m greater than 0 னா slope இங்க positive, m greater than 0 and the value graph வந்து இந்த லைன் எப்படி வந்திருக்கு? நம்ம having a positive slope. இதுதானே வந்திருக்கு. கரெக்ட்? டவுட்ஸ் இருந்தா அன்மியூட் பண்ணி you can ask. ஓகே, so y is equal to 2x minus 2x. இதை எப்படி plot பண்ணுவீங்க? How to plot? Any 2 points can we take? x is equal to 0. Okay, we can take. அப்போ y ஓட வேல்யூ என்ன வருது? x is 0, அப்போ 0. x ஓட வேல்யூ let's take 1. y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? y value what we will have? -2. So இப்போ இதை வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். மற்ற you can fully draw the straight line. So x is 0 னா y என்னது? நம்மளுக்கு 0. x if it is 1, y oda value minus. Okay, x that is 1 comma minus 2. Okay, so this is the graph. அதாவது ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைன். Clear? So this is the straight line. இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் y is equal to -2x. Clear? So இதுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் ஆர் நெகட்டிவ் ஸ்லோப். What is the intercept? Can anyone say? y is equal to -2x ன்னு போட்டுருக்கோம். Can you say what is the m value? What is the c value? இதை நீங்க உடனே எதோட கம்பேர் பண்ணணும்? y is equal to mx plus c இருக்கு இல்லையா? அதோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. Intercept 0. Okay, intercept you are getting is 0. Yeah, intercept அதாவது நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம்னா y axis intercept. y கட் பண்ணக்கூடிய அந்த லென்த்
இப்போ இந்த இடத்துல இன்டர்செப்ட் 0ன்னு வருது. ஸ்லோப் இஸ் வாட்? -2, நெகட்டிவ் ஸ்லோப். ரைட்டா? இப்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த லைன் வந்து y ஆக்சிஸை எந்த இடத்துல கட் பண்ணுது? இப்ப கட் பண்ணது ஆரிஜின் வழியா போகுது இல்லையா? அப்போ வாட் இஸ் y வேல்யூ? இங்க c ஓட வேல்யூவே 0. அதாவது cன்றது என்னது? y ஆக்சிஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது y ஆக்சிஸ் அந்த லைன் எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த y வேல்யூ. திஸ் இஸ் நதிங் பட் தி y ஓட வேல்யூ தான். இப்போ பாருங்க இந்த இடத்துல லைன் வந்து y ஆக்சிஸை எந்த இடத்துல கட் பண்ணுச்சு? y is equal to 2ல. அதனால c equal to 2. அதே மாதிரி இந்த லைன் வந்து y axis 0ல தான் கட் பண்ணிருக்கு. ஓகே, that's a point, a small point you can add here. சரி, இப்போ y is equal to mx plus c. இது ஒரு ஃபார்ம். ரெண்டாவது ஃபார்ம் they will call it as, இந்த ஃபார்முக்கு பேர் என்னன்னா, just you can note slope point form plus slope intercept form சொல்லுவோம். இது பேர் வந்து slope intercept form of the straight line. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா slope point form அப்படின்னு சொல்லுவோம். That is counting y minus y1 equal to m of x minus x1. ஓகே, அதாவது ஒரு லைனோட ஸ்லோப். ஓகே, ஒரு லைனோட ஸ்லோப் என்னெல்லாம் தெரியணும் டு நோ. என்ன இந்த ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்னு வந்து ஸ்லோப் என்னன்னு தெரியணும், வாட் இஸ் தி m வேல்யூ. ரெண்டாவது என்னன்னா யூ ஷுட் நோ எனி ஒன் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் தெரியணும், அப்புறம் ஒரு அந்த லைனோட ஸ்லோப் தெரியணும். இப்போ ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப் கான்ஸ்டன்டா வேரியபிளா? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். கான்ஸ்டன்ட். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் we have discussed எப்பவுமே ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்லோப். ஓகே, அந்த பாயிண்ட் நமக்கு தெரியணும். ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல கவனிங்க, என்கிட்ட ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கா? ஸோ அதுல ஏதாவது எனக்கு ரெண்டு பாயிண்ட் தெரியுதுன்னு எடுத்துக்கிறேன். x1, y1 and this is x2, y. எஸ், x2, y. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல எனக்கு ரெண்டு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் ஈஸியா சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. நீங்க மெக்கானிக்ஸ் படிக்கும் போது கர்வ்ஸ் வரும் பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ்ஸ். அப்ப என்ன கொடுத்துருவான்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்டோட டேட்டா கொடுத்துருவோம். அந்த டேட்டா மட்டும் கொடுத்துருவோம், நம்ம தான் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ற மாதிரி வரும். அப்ப என்னன்னா, எனி 2 பாயிண்ட்ஸ் யூ டேக், m ஓட வேல்யூ என்ன வரும்? y2 minus y1 divided by x2 minus x1. ஓகே, and இது m ஓட வேல்யூ. then you need to substitute here. substitute பண்ணுங்க, you will get the answer direct. but இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, x1 y1 எதை எடுத்துக்கிட்டீங்களோ அதை மட்டும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் திரும்ப. then you will get y is the equation. புரியுதா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் I will give you. இப்போ இதே நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சிச்சா? இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. you give a try now. இந்த லைன் வழியா பாஸ் ஆகக்கூடிய ரெண்டு பாயிண்ட் இது கரெக்டா இல்லையா? இந்த லைன் வழியா பாஸ் ஆகக்கூடிய ரெண்டு பாயிண்ட், இது ஒன்னு, இது ஒன்னு. that is what is given here. இந்த ரெண்டு பாயிண்ட வச்சு can you get the equation? ரெண்டு பாயிண்ட் வச்சு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குதான்னு செக் பண்ணி சொல்லுங்க எனக்கு. அதாவது ரெண்டு பாயிண்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வழியா போகக்கூடிய ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சாலே அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனை கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட் ஒன். ஸோ எப்படி பண்றது? நம்ம கிட்ட இருக்க ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, ரெண்டாவது பாயிண்ட் வந்து -1, ஓகே. இப்ப இதை வந்து நான் x1 எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் y1, இது x2, இது y2. ஓகே, ஸோ இப்போ y minus y1 equal to m of x minus x1. ஓகே, இப்போ y1ன்றது என்னது? நமக்கு 2. and m ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? how to find the m value? y2 minus y1 யூஸ் பண்ணலாமா? ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? -1, -2. what is x2 value? -1, -0. இப்போ any doubt here? -3 come -2 equal to 3. so m is equal to +3, that is 3 x1 ஓட வேல்யூ என்ன? 0. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 3x plus 2 கிடைக்குதா? so what we did is, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வழியா பாஸ் ஆகக்கூடிய ரெண்டு பாயிண்டோட டேட்டா தெரிஞ்சாலே நம்மளால அந்த ஈக்குவேஷனை we can able to get. okay, this is example part. okay, இதை நோட் பண்ணுங்க. so it's இதுதான் மெயின். we will move on to the next one. trigonometry graphic போயிடலாம். so trigonometryல என்னென்ன graphs we are going to see அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து we are going to talk about sin. okay, sin x graph, cos x and tan x. okay, இந்த மூணு graphs வந்து பிரைமரியா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கவனிங்க. so sin x நம்ம போடுறோம். ஓகே, இந்த x is nothing but the angle here. okay, trigonometric angle சொல்லுவோம் இல்லையா, இந்த right angle triangle. okay, so trigonometry is nothing but what? study of triangles தான படிச்சிருக்கீங்க, right? so this is theta opposite இருக்குது, opposite side, lengthier side வந்து hypotenuse, and this is adjacent. any doubt? clear? so this is the base of the trigonometry, right angle triangle. சரி, இப்போ இந்த வந்து sin x ஓட கிராஃப் கவனிங்க. so இது வந்து நம்மளோட x axis. okay, and this is y இருக்கிற இடத்துல we are going to have sin x. இப்போ கவனிங்க, நம்மளுக்கு என்ன தெரியும்? sin 0 அப்போ that is x 0 னா -x, and இது வந்து என்னதுன்னா -y.
கரெக்டா? இப்ப டவுட்ஸ் இருந்தா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, கிராஃப் வந்து sin x கிராஃப் எப்படி வருதுன்னு பாருங்க. லைக் திஸ் கிராஃப். இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும், இது ரைட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். சோ இப்போ என்னன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா சைன் கிராஃப்ன்றது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகும். லெஃப்ட் ரைட் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இந்த வேல்யூஸ் இப்போ நம்ம சொல்ற இந்த வேல்யூஸ் நோட் பண்ணி. சோ இது வந்து 0 and this is going to be கவனிங்க sin pi by 2 that is 90 degree or pi by 2 அப்ப என்ன வேல்யூ வரும் நமக்கு சொல்லுங்க. it will be கரெக்ட்டா plus and sin pi நீங்க தான் எனக்கு சொல்லணும். sin pi ஓட வேல்யூ என்ன வரும் எப்பவுமே 0. sin minus pi 0. yeah good. so இங்க இருக்க மைனஸ் வந்து வெளியில வந்துச்சுன்னா you will have what 0. that is இது வந்து plus pi sin plus pi இது sin sin minus புரியுதா? 0 pi by 2 pi அதுக்கப்புறம் இந்த இடம் என்னவா வரும் அப்படின்னா 3 pi by 2 okay and this will be 2 pi. so sin கிராஃப்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து +1க்கும் -1க்கும் வேரி ஆகுது. சைனோட வேல்யூ வேரியஸ் பிட்வீன் சைன் ஃபங்க்ஷன் எதுக்கும் வேரி ஆகுது -1 to +1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, -1க்கும் +1க்கும் வேரி ஆகுது. அதுக்கப்புறம் சைனோட கிராஃப் வந்து கவனிங்க. இப்ப என்ன சொல்றான் அப்படின்றது கவனிங்கப்பா. இப்ப இது வந்து சைன் கிராஃப் வந்து லெஃப்ட்டுக்கும் அதாவது -∞க்கும் +∞க்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொன்னா இதுல இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் இருக்கு பாருங்க. இந்த 0 to 2 pi மட்டும் நான் கட் பண்ணி அப்படியே பக்கத்துல அப்படியே பிளேஸ் பண்ணனா I will get the entire sine. correct everyone? இந்த sine curve கட் பண்ணிட்டு அப்படியே நான் பிளேஸ் பண்ணா I will get the entire curve. கரெக்ட்டா இல்லையா? ஹரிணி and அனிஷா, இளவரசன் and சத்யா துர்கா you're okay with this? நம்ம அந்த 0 to 2 pi நீங்க கட் பண்ணி அதை அப்படியே நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா பக்கத்துல அப்படி கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா you will get the entire sine curve. சோ என்ன சொல்றாங்கன்னா இதுதான் என்னதுன்னா பீரியட் அப்படின்னு சொல்றோம். அதாவது 0 to 2 pi தான் பீரியட். சோ இதை நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணீங்கன்னா you will get the entire sine curve. okay, இதுதான் ஒரு சைன் கர்வ்ன்றது. ஒரு சைன் கர்வ் வந்து 0 to 2 pi இருக்கு இல்லையா, இது நீங்க கட் பண்ணி பிளேஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஓகே, சோ பீரியட் ஆஃப் sin x என்னது 2 pi. சோ நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ற பாயிண்ட் என்னது, சைன் வந்து -1க்கும் +1க்கும் வேரி ஆகுது. அதுக்கப்புறம் அதோட பீரியட் வந்து என்னது 2 pi. சோ இதே நீங்க டிகிரில சொன்னீங்கன்னா என்ன சொல்லுங்க, will be 360 degree. இது நம்ம வந்து ரேடியன்ல சொல்றோம். 2 piன்றது நம்மளுக்கு ரேடியன். ஓகே, 2 pi is our radian. okay, any doubt so far? clear? okay, சரி, இப்போ நெக்ஸ்ட் will move on. cos x ஓட கிராஃப் +x -x. so கவனிங்க, this is cos x and this will be minus cos. so what is cos 0? நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. what is cos 0? 1. what is cos pi by 2? cos pi by 2 0. what will be cos n pi? -1 power n. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். cos n pi is equal to -1 whole power n, where n is nothing but an integer. it is -3. okay, right. சரி, இப்போ கவனிங்க, cos 0 that is x 0ன்றது இந்த இடம் தான் ஆரிஜின். சோ அப்போ வந்து it is going to +1. ஓகே, கிராஃப் வந்து இப்படி ரிப்பீட் ஆகுது. சோ இந்த இடத்துல x 0 அப்போ it is going to what value? +1. அதுக்கப்புறம் cos pi by 2 அப்பதான் என்ன ஆகுது? it is going to 0. what is cos pi? anyone? cos pi அப்பதான் it is going to take minus. okay, what is cos 3 pi by 2? நீங்க try can it try cos 3 pi by 2 cos 3 pi by 2ன்றது என்னது? cos 270 இல்லையா? cos 270. okay, you will get answer as what? 0 ன்னு வரும் நமக்கு. what is cos 2 pi? cos 2 pi அப்போ you will have plus. okay, this is entirely this will be plus. right, so இங்க நம்ம என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா இந்த -0 to 2 piன்ற இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்தை வந்து நீங்க கட் பண்ணி you can repeat everywhere. cut copy paste பண்ணீங்கன்னா you will get the entire cos x graph. அதனால இதுதான் என்ன சொல்றது, period you can call. okay, so cos x varies from -1 to +1. first point. ரெண்டாவது பாயிண்ட் என்னது? period. okay, so period of cos x நமக்கு 2 pi, which is nothing but 360 degree அப்படின்னு ரேடியன் டிகிரில சொன்னீங்கன்னா. any doubt? இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸ் நம்ம பாக்குறது. அதுக்கப்புறம் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒண்ணு வந்து என்னன்னா, everything is going to be required for us. so இதுல வந்து tan x ஓட கிராஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. okay, let's try to see that. so கவனிங்க, +x -x y is equal to tan x. this is negative part, minus tan x, right? so this is 0. இப்ப இந்த கிராஃப் எப்படி வருது அப்படின்னு பாருங்க. the graph is going to come like okay, இந்த இப்போ நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா,
Can you draw this graph? நீங்க tan x ல இந்த செக்மெண்ட்டை மட்டும் வரைங்க. இந்த பர்టిక్యులர் ரீஜனை மட்டும் டிரா பண்ணுங்க பார்க்கலாம். இது மாதிரி ஒரு கிராஃப். Give a practice. Yeah. So what is tan 0 will be? Tan pi by 2 plus pi by 2 என்ன வரும்? Tan minus pi by 2 என்ன வரும்? You are able to follow? You're okay? Tan 0 0. Okay, tan 0 0. And what is tan pi by 2? Infinity. Plus infinity ன்னு சொல்லாமா minus infinity? Plus infinity. Plus infinity. Okay. Yeah. அதே minus pi by 2 க்கு minus infinity. See, first நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி இங்க அப்ளை பண்ணலாம்? tan minus theta இருக்க இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? minus tan theta போடலாமா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம நேத்து படிச்சோம். tan minus theta வை இந்த மைனஸ் வெளில எடுத்தீங்கன்னா minus tan theta வந்து. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா மைனஸ் இந்த தீட்டாக்குள்ள இருந்து எடுக்கலாம், இந்த tan உள்ள இருந்து எடுக்கலாம் மைனஸ். சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் வெளில எடுத்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் tan pi by 2. ஆல்ரெடி நம்மளுக்கு tan pi by 2 பிளஸ் இன்ஃபினிட்டின்னு தெரியும். பட் ஆனா இந்த கேஸ்ல ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. So it is going to be minus infinity. Any doubt here? Anyone? Right. So இப்போ கவனிங்க, tan pi by 4 ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? That is 45 degree. Tan 45 degree will be plus 1. Can you say what is tan minus pi by minus 1? Yeah, இந்த மைனஸ் நீங்க வெளியில எடுத்துடலாம். pi by 4 you will have minus 1. Okay. So இங்க கவனிங்க, இந்த கிராஃப்ல டச் ஆக கூடாது, ஏன்னா இன்ஃபினிட்டில போய் டச் ஆகும். ஓகே, so this is pi by 2 plus pi by 2. அப்போ கிராஃப் tan ஓட கிராஃப் என்ன ஆகுது? It is trying to touch, பட் ஆனா டச் ஆகாம அது இன்ஃபினிட்டில போய் it will touch. ஓகே, அதே மாதிரி இந்த இடம் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா this is going to be minus pi by 2. இன்ஃபினிட்டில தான் போய் டச் ஆகும். ஸோ இந்த இடம் என்னவா இருக்கும்? pi by 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா this is going to be plus 1. minus pi by 2 also it will take 1. minus. Clear? Any doubt? So இது வந்து நம்ம minus pi by 2 plus pi by 2 வரைக்கும் வரைஞ்சிருக்கோம். கரெக்டா? இதை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, யூ நீட் டு மெமரைஸ் திஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஏசி ஜென்ரேட்டர்லாம் ஏசி சர்க்யூட்ஸ்லாம் படிப்பீங்க, அப்போ இது எல்சிஆர் சர்க்யூட்லாம் தேவைப்படும். ஓகே, ஸோ இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா 0 to pi by 2 வந்து tan பாசிட்டிவா நெகட்டிவ். 0 to pi by 2 tan பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். யா, இட் இஸ் கிரேட்டர் தென் 0. அதே மாதிரி minus pi by 2 ல இருந்து 0 பார்க்கும்போது tan ஓட வேல்யூ என்ன? நெகட்டிவ். யா, ஸோ அதை வந்து நீங்க இங்க ஓகே சார். இப்போ நம்ம மைனஸ் pi by 2 பிளஸ் pi by 2 டிரா பண்ணிட்டோம். பட் இதோட ரிமைனிங் இதை நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பாருங்க. திஸ் இஸ் பிளஸ் இது எழுதியாச்சா? Can I move down? எல்லாம் காப்பி டவுன் பண்ண போறீங்களா? I'm just asking you. காப்பி டவுன் பண்ணிட்டீங்களா? யா, ஓகே. சரி, இப்போ கவனிங்க, இதோட என்டையர் கிராஃப் பார்த்துடலாம். துர்கா, you are able to follow? துர்கா, you are able to follow? சத்யா, துர்கா, அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாமா? சரி, இப்போ கவனிங்க, this is plus x and this is minus x. நம்மளோட tan x இப்போ கவனிங்க எப்படி பிளாட் பண்றோம் அப்படின்னு. இது வந்து நம்மளுக்கு minus pi by 2 இந்த இடம் 2 plus pi by 2 டிரா பண்ணிட்டேன்னா இந்த கிராஃப் நான் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தட் இஸ் ஓகே. பட் ஆனா இட் ஷுட் நாட் டச். திரும்பவும் யூ ஷுட் டிரா வெர்டிகல் லைன். இது அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த பேட்டர்ன் வில் கண்டினியூஸ்லி ரிப்பீட். தட் இஸ் இதுக்கப்புறமா என்ன வரும்? இதே மாதிரி ஒரு கிராஃப். இந்த பக்கமும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கேட்ட கிராஃப். ஓகே, இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து minus pi by 2 plus pi by 2. Okay, right, good. So we'll move on. அடுத்து வந்து ellipse ஓட we'll talk about ellipse. Ellipse ஓட graph. See, ellipse ல வந்து standard equation நம்ம கிட்ட இருக்கு. Okay, ellipse ஓட standard equation. Can anyone say x square by a square plus y square by b square equal to 1 அப்படின்னு சொல்லுவான். இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கிராவிடேஷன் படிக்கும் போது கெப்லர் லா, இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லுவான். ஸோ அப்போ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கவனிங்க, ரெண்டு ஃபார்ம் ஆஃப் shape of ellipse they will say, right? So right, கவனிங்க, this is our ellipse. Okay, so இதுல வந்து கவனிங்க, இது ellipse. Okay, இதுல வந்து can you say what is x is 0 அப்போ can anyone find what is the y value? அதுக்கப்புறம் உங்களுக்கு டாஸ்க் என்னன்னா y 0 அப்போ can you find the x value? எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். x 0 அப்போ y ஓட வேல்யூஸ் என்னென்ன வருது? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து you need Ajay இளவரசன், you need to turn on a camera. Yes, okay, இளவரசன் having network thing. So Ajay, you can turn on Ajay. My answer வந்துச்சா? what is x 0 அப்போ y ஓட வேல்யூஸ் என்ன வருது? அது இந்த ஈக்குவேஷன் is the equation for ellipse ன்னு சொல்றோம். இதுல வந்து x ஓட வேல்யூ நம்மளுக்கு 0வா இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு வேணும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல டைரக்டா x is equal to 0 ன்னு போடுங்க. அப்ப என்ன வரும்? வெரி ஈஸி திங். கம் ஆன், ஃபாஸ்ட். y square by b square will be equal to 1. Cross multiply பண்ணுங்க. What answer you will have? Y square equal to b square. இதுல இருந்து can anyone say what is the y value? Unmute and speak. Yes. கேக்கல ஹரிணி, சொல்லுங்க ஹரிணி. எஸ். அனிஷா, எஸ். இளவரசன். So y ஓட வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் எடுக்கும்? So ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது என்னவா மாறும்? எப்போ
யா சோ எப்பவுமே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா நிறைய பேருக்கு இதுல டவுட்ஸ் இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ, இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா இட் வில் பிகம் வாட், ரூட்டா மாறும், ரூட் ஏவா மாறும். தட் இஸ் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ, இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா இட் வில் பிகம் as ரூட், தட் இஸ் ஏ பவர் 1/2 மாறும். கூட நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஆட் பிளஸ் ஆர் மைனஸ். எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணணும். எப்பவுமே ஸ்கொயர்ல ரெண்டு வேல்யூஸ் ஹைட் ஆயிருக்கும். ஞாபகம், எப்பவுமே ஸ்கொயர்ல ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். தட் இஸ் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல ரெண்டு ஆன்சர் வந்துச்சா, ஒரு ஸ்கொயர் டேர்ம்ல ரெண்டு வேல்யூஸ் ஹைட் ஆயிருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏனா இந்த ஸ்கொயர் அந்த சைட் கொண்டு போகும்போது ரூட்டா மாறுது. ஓகே, தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் வெறும் ரூட் ஏன்னு வராது, பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஏ இஸ் ஆன்சர். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ரூட் ஏ எடுத்துக்கோங்க, இது ஸ்கொயர் பண்ணீங்கனால ஆன்சர் என்ன வரும், இதான் வரும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 மைனஸ் ரூட் ஏ எடுத்துக்கலாம், இதை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஏன் தான் வரும். ஸோ போத் இஸ் ஆன்சர். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த பாயிண்ட்ல. ஓகே, இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ரைட், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் வந்து இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்ட். ஸோ இப்போ இதுல சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன வேல்யூ சொல்லுங்க நம்மளுக்கு. கமான், பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பி. கரெக்டா, எனி டவுட்? ஸோ நம்மளுக்கு வந்து ஒய் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் பின்னு வருது. ஸோ எக்ஸ் 0ன்றது எந்த இடம், எக்ஸ் 0ன்றது இந்த மிடில் போர்ஷன் தான். எக்ஸ் 0 அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 1 பிளஸ் பி, இன்னொன்னு மைனஸ் பி. புரியுதா? எக்ஸ் 0 அப்போ இந்த இடத்துல தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, நம்மளுக்கு பிளஸ் பி ஒன்னு வருது ஒய் வேல்யூ, இன்னொன்னு மைனஸ். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு டாஸ்க், இன்னொரு டாஸ்க் என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒய் 0 அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் இன்டு பிளஸ் ஆர் மைனஸ். யா, நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ ஒய் 0ன்றது எந்த இடம், ஆரிஜின் தான். அதுல எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, மைனஸ் ஏ, அண்ட் திஸ் வில் பி பிளஸ் ஏ. கிளியர்? இதான் எக்ஸ். ஏன்னா இந்த பவுண்டரி அந்த என் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து யூ கேன் ஃபைண்ட். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இங்க ஏ பெருசா பி பெருசா, இந்த ஷேப்பை வச்சு நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரம் த ஷேப் யூ கேன் ஃபைண்ட் வாட். நீங்க சம்திங் சொல்றீங்க, லவுட்னஸ் கம்மியா இருக்கு, ஏ. ஓகே, ஏ தான் பெருசு இல்லையா, பிகாஸ் த ஹாரிசான்டல்ல உள்ள அந்த லென்த் வந்து நம்மளால அதிகம் பார்க்க முடியுது. ஏ இஸ் கிரேட்டர் தென் ஃப்ரம் ஷேப். ஓகே, ஃப்ரம் ஷேப் we can see. ரைட், சோ இது வந்து நம்மளுக்கு எலிப்ஸ். இதுலயே வந்து கவனிங்க, இங்க வந்து a greater than b. இதே இதுல similarly we can say b greater than a. Okay, if b is greater than a, நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு, x y ஷேப் வந்து இப்படி வரும். ஓகே, இது மாதிரி ஒரு ஷேப் வரும். அப்போ இதுதான் மைனஸ் ஏ, இதுதான் பிளஸ் ஏ, திஸ் இஸ் பிளஸ் பி, இது மைனஸ். இப்ப புரியுதா? இந்த ரெண்டு எலிப்ஸுக்குமே ஈக்குவேஷன் சேம் தான், பட் எது பெருசு எது சின்னது, ஏ பெருசா பி பெருசான்றத வச்சு நம்மளுக்கு வரும். இப்போ இந்த எலிப்ஸ் எப்ப சர்க்கிளா மாறும், கேன் எனிவன் சே இந்த எலிப்ஸ் எப்ப சர்க்கிளா மாறும்னு நினைக்கிறீங்க? இப்ப இது மாதிரி இருக்கு, இப்படி இருக்க எலிப்ஸ் எப்போ சர்க்கிளா மாறும், when ellipse converts to circle. கவனிங்க, சோ இது வந்து நம்மளோட கரெக்டா, சோ இது வந்து நம்மளுக்கு சர்க்கிள். ஓகே, சோ இது எப்போ வந்து நம்மளுக்கு எலிப்ஸும் சர்க்கிளும் இது வருது, இது வந்து x plus a. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், x is equal to இது மைனஸ் a, இது பிளஸ் b, இது மைனஸ். சொல்லுங்க, இந்த எப்போ எலிப்ஸ் converts to circle, when a equal to b. கரெக்டா இல்லையா? a equal to b ஆயிடுச்சுன்னா ellipse will converts to, okay, that is x square by a square. இது ellipseோட ஈக்குவேஷன். இதுல a equal to b ன்னு போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும், டினாமினேட்டர் காமன் ஆயிடுமா. டினாமினேட்டர் is going to be common here, equal to 1, காமன் டினாமினேட்டர். அத அந்த சைடு கொண்டு போங்க, you will get the expression. Satya Durga, you are clear? Any doubts you are having? Unmute and speak, Satya. You are okay? At least you can message, okay? Right. So இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். This is சர்க்கிளோட எக்ஸ்பிரஷன். ரைட்டா, இது சர்க்கிளோட எக்ஸ்பிரஷன். சரி, அதுக்கப்புறம் சில ஸ்டாண்டர்ட் கர்வ்ஸ் which you need to know. Y is equal to x square. Okay, and y is equal to minus x square. x square அந்த ஃபார்ம்ல உள்ள கிராஃப் எப்படி வருதுன்றத பாருங்க. இது பேர் வந்து பாராபோலான்னு சொல்லி. This is nothing but parabola. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னது, பாராபோலா. ஜெனரல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா y is equal to ax square plus bx plus c. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் எப்ப இந்த ஈக்குவேஷனா மாறும், கேன் எனிவன் சே இந்த ஈக்குவேஷன் எப்ப இந்த ஈக்குவேஷனா மாறும்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், b0 c0 இதுக்கெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் 0 போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், a equal to 1 எடுத்தீங்கன்னா அந்த கேஸ்ல நம்மளுக்கு y is equal to x square வரும். சோ இப்போ நம்மளோட ப்ராப்ளம்ஸ் பிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ் ஸ்கொயரோட பேசிக் கிராஃப் எப்படி வரும்னு, இப்படி வரும். ஓகே, திஸ் இஸ் y is equal to x ஸ்கொயரோட கிராஃப். சோ இது வந்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த கிராஃப் அப்படியே இன்வெர்ட் ஆயிடும். இது மைனஸ் எக்ஸ், திஸ் இஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரைட், இப்போ அடுத்து we will see a
comparison graph like okay இதிலே வந்து you try to see for x square x power 3 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா x power 3 y is equal to x power 3 any guess இந்த graph எப்படி வரும் think பண்ணுங்க எப்படி வரும் சோ உங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்லனா நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஸ்டாண்டர்டா சில வேல்யூஸ் எடுத்துக்கோங்க x ஓட வேல்யூ -3 -2 -1 0 1 2 3 இது எல்லாமே x ஓட ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எடுத்துட்டீங்கன்னா இத எடுத்துட்டு போய் என்னதுல பண்ணுங்க substitute பண்ணிட்டு you will get some y value இந்த x values எடுத்துட்டு போய் இல்ல substitute பண்ணுங்க y values வரும் எல்லாத்தையும் plot பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் you will get a graph எப்படி இருக்கும் அப்படினா it looks like graph like this இது யார் மாதிரியான graph இது tan x மாதிரி இருக்கா ஓகே சோ ஆனா இது வந்து x power 3 ஓட graph ஆனா ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும் அது வந்து tan x இது x power 3 சோ ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அது என்னன்றத பாருங்க கம்பேரிங் சார் இது தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டிங்கனா தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு you will get a clear idea like எது வந்து first increase ஆகும் decrease ஆகும் plus x minus x plus y and this is going to be minus so counting okay இது வந்து let's take this be x power 3 okay இது x power 3 tan x ஓட graphs it looking going to look similar origin வழியா தான் பாஸ் ஆகும் ஆனா graph இப்படி வரும் okay இது வந்து tan x அது வந்து உங்களுக்கு x power so you are able to see the difference இது வந்து உள்ள வருது so எது அதிகமா increase ஆகுது so that is இந்த x value ல எதுக்கு y value அதிகம் x1 ன்னு எடுத்துக்கோங்க tan பெருசா tan 1 பெருசா இல்ல x1 இது பெருசா 1 power 3 பெருசா tan 1 பெருசா கிராஃப்ல இருந்து சொல்ல முடியும் இல்லையா இந்த x வேல்யூக்கு எது y வேல்யூ அதிகம் x tan x come on by yes yes you need to unmute and speak yes everyone you cannot be ideal in class tan தான் நமக்கு greater we are able to see this இல்லையா tan is great so இப்போ இதே இந்த இடத்துல எடுத்துக்கோங்க x வந்து -1 போட்டீங்கன்னா எது அதிகம் that is more negative னு கேக்குறேன் which is more negative tan இது more negative compared to x power 3 கரெக்ட்டா சோ அது ஒரு கம்பேரிசன் நீங்க நோட் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஒன்னு பார்த்தோம் what is exponential mean what is exponential நம்ம first இதுல நான் சொல்லிருந்தேன் what is exponential சொல்லுங்க what is exponential come on y is equal to e power plus x okay y is equal to e power minus come on சொல்லுங்க what is e இளவரசன் அஜய் exponential சொல்லிருந்தேன் இல்லையா first class 4 point something anisha yeah okay ajay you are able to recall that 2.7 approximately அது endless போயிட்டே இருக்கும் அதோட decimal places okay 2.71 okay இப்போ இதோட கிராஃப் நம்ம பார்க்கலாம் so this is x and this is what e power plus x கவனிங்க எனி நம்பர் பவர் 0 என்ன வரும் எனி நம்பர் பவர் 0 a பவர் 0 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனி நம்பர் பவர் 0 will be always 1 any number power infinity will be 0 infinity 2 power infinity னா என்னப்பா 2 infinite times நீங்க மல்டிப்ளை பண்ணட்டா இல்லையா 2 power infinity is infinity another question is 2 power minus infinity that is பா கேக்குறது புரியுதா it's very much fundamental thing but ஆனா தேவைப்படும் நமக்கு நிறைய இடத்துல இதோட ஆன்சர் இப்ப a power infinity that is ஒரு number power infinity வந்து உங்களுக்கு infinity ன்னு வருது example வந்து 2 power infinity you can take example இப்போ இதே நீங்க எனக்கு சொல்லுங்க a power minus infinity னா என்ன வரும் a power சொல்லுங்க minus infinity யாரெல்லாம் minus infinity ன்னு சொல்ல போறீங்க come on I think Anisha answer correct ஹரிணி உங்க ஆன்சர் என்ன சத்யதுர்கா அஜய் and இளவரசன் okay minus infinity Ajay come on Ajay Satya give an answer Satya you are able to follow the class நீங்க at least நீங்க thumbs up பண்ணுங்க கேமரா ஆன்ல இருக்கு yeah speak minus 90 இல்லமா 90 okay கவனிங்க நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும் a பவர் மைனஸ் b நம்ம எப்படி எழுத முடியும் 1 by a பவர் b ன்னு எழுத முடியுமா அவ்வளவுதான் இங்க லாஜிக் a பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி நீங்க என்ன எழுதலாம் சிம்பிளி a பவர் பிளஸ் இன்ஃபினிட்டி a பவர் பிளஸ் இன்ஃபினிட்டி ஆல்ரெடி நமக்கு ஆன்சர் என்ன தெரியும் இன்ஃபினிட்டி தானே that is 1 by infinity what is 1 by infinity last class we have discussed it is going to be 0 அவ்வளவுதான் infinity is nothing but 1 by 0 1 by infinity என்ன வரும் அப்போ 0 right okay good சோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு இப்ப தேவைப்படும் இப்ப ஈன்றது ஒரு நம்பரா இல்ல அது வந்து ஒரு டிஃபரெண்டான குவாண்டிட்டியா இல்ல அது வேரியபிள் இல்லனா அது ஒரு ஆல்பபெட் e is nothing but what equivalent to a number okay e is equivalent to a number சோ அதனால நீங்க ஒரு நம்பரை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அத மாதிரி e ஐ ட்ரீட் பண்ணா போதும் சோ x equal to 0 அப்போ e ஓட வேல்யூ என்னவா இருக்கும் can come on anyone x 0 அப்போ e power 0 என்னவா இருக்கும் that is we are trying to draw the graph of e power plus x by s
x0 அப்ப e power 0 என்ன வரும்? சொல்லுங்க அனிஷா, லிட்டில் லவுடர். எஸ், ஓகே. அம்மா ஹரிணி, நீங்க பேசுறது மட்டும் கேட்க மாட்டேங்குது. நான் நீங்க ஆக்ஷன்ஸ் வச்சுதான் நான் நீங்க என்ன சொல்றீங்கன்னே ஃபைண்ட் பண்றேன். மேபி லிட்டில் லவுடரா பேச முடியுதான்னு பாருங்க. சரி, இப்போ x0 அப்போ e power 0 ன்னு போடலாமா? எனி நம்பர் பவர் 0. e is nothing but a number. 2.71 whole power 0. கரெக்டா இல்லையா? எனி நம்பர் பவர் 0 is நம்ம என்ன சொல்லியிருக்கோம். அதே மாதிரி e power x is equal to 1 அப்போ என்ன வேல்யூ வரும்? e power 1 is nothing but e 2.71. அதே மாதிரி x இன்ஃபினிட்டின்னு சொன்னீங்கன்னா என்ன வரும்? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். e power infinity. அதே மாதிரி e power minus infinity அப்போ என்ன வேல்யூ எடுக்கும்? கமான், what is e power minus infinity? Yes, Ajay, what is the problem, Ajay? You can turn on the camera, Ajay. Yes, come on. Yes, infinity. see, e power infinity, any number power infinity is infinity. அதே மாதிரி x equal to minus infinity, that is e power minus infinity னா ஆன்சர் என்ன வரும்? 0. ஏன்னா இந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம இப்ப கிராஃப் பிளாட் பண்ண போறோம். So நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ அம் யூசிங் தி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். திஸ் இஸ் minus infinity, இது plus infinity ன்னு எடுத்துக்கிறேன். இது x is equal to 0. ஓகே, நம்மளுக்கு x0 அப்போ வேல்யூ என்ன கிடைச்சது? x0 அப்போ வேல்யூ என்ன கிடைச்சது? 1 ன்னு கிடைச்சதா? சாரி, x0 அப்போ 1 ன்னு கிடைச்சது. x1 அப்போ e. x infinity plus infinity அப்போ infinity. சோ கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா you will get a graph like this. மாதிரி ஒரு கிராஃப் இதப்பா. சோ கிராஃப் you will get. இது எங்க வரும் அப்படின்னா கெபாசிட்டர் சாப்டர்ல வரும். இது மாதிரி கிராஃப்ஸ் நீங்க எங்க பார்க்கலாம்னா கெபாசிட்டர் சாப்டர் you will see the graph. கவனிங்க, இதே e power minus x ல இதே மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா you can finally show that the graph இது 1. ஓகே, கிராஃப் வந்து இப்படி போகும். இது இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. இது ஓகே, இது இந்த கேஸ்ல டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இது e power minus x கிராஃப், இது e power plus x கிராஃப். இப்போ ரெண்டுத்தையும் நீங்க ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா you will get a symmetrical. இது e power plus x, இது e power minus plus x, and this is going to be minus. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் I will give you. கிராஃப பிளாட் பண்ணிட்டு வாங்க. இதோட ஷேப் எப்படி இருக்கும்னு you will take it as well. ரைட். இப்போ வந்து நெக்ஸ்ட் கவனிங்க, சீரிஸ்ல நமக்கு இம்பார்ட்டண்டா சில இது இருக்கு. APGP, arithmetic progression, geometric progression. 10th standardல you have studied this. குயிக்கா ரீகால் பண்ணிடலாம். AP அப்படின்னு சொல்லுவான். தட் இஸ் ஒரு டேர்ம் என்கிட்ட, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்கிட்ட ஒரு டேர்ம் இருக்கு. இதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் ஆட் பண்றேன். இந்த டேர்முக்கு அடுத்து இன்னொரு டேர்ம் ஆட் பண்றேன். தட் இஸ் 2D 3D அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், எழுதிக்கிட்டே போலாம். nth டேர்ம், இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் a plus n minus 1d அப்படின்னு வரும். இது வந்து லாஸ்ட், அதாவது nth டேர்ம்னு சொல்லுவோம். எனி டவுட் ஹியர்? AP நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இதோட அடிஷன் ஃபார்முலா என்ன வரும்? கமான் ரீகால் பண்ணுங்க. யூ கேன் சே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? சமேஷன் ஆஃப் ஆல் திஸ் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஓகே, என்ன வருமா? n/2 n/2 into first term plus nth term. ஓகே, n/2. Then you will have 2a plus n minus 1d. கரெக்டா எவ்ரிவன்? ரைட்டா? இந்த ஃபார்முலா வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து AP ஓட ஆன்சர். தட் இஸ் arithmetic progression வரும்போது இது நமக்கு ஆன்சரா வருது. ஓகே, சோ அதுக்கப்புறம் what will be the answer for this? Sum of n natural numbers. டோட்டலா உங்களுக்கு n natural numbers வருது. ஓகேங்க, இதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். So what is the number which is added continuously here? இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்கு? 1. கரெக்டா? கண்டினியூஸா 1 ஆட் பண்ணி இதோட ஆன்சர் என்ன வரும்னா நீங்க இந்த வேல்யூவை மெமரைஸ் பண்ணிக்கலாம். n into n plus 1 divided by 2. ஓகே, பட் ஆனா இப்ப நான் சொல்ல போற இந்த ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே டெரிவேஷன் இருக்கு. தட் இஸ் சம் ப்ரூஃப் இருக்கு. நம்ம அந்த ப்ரூஃப் குள்ள போகல. தட் இஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் n ஸ்கொயர் வரைக்கும் போட்டீங்கன்னா கவனிங்க, இது 3 இதா பிரிக்கலாம். n into n plus 1 divided by 2. அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதலாம்? 2n plus 1 divided by இப்படி எழுதலாம். ஓகே, அதாவது 3 டேர்ம் இங்க மல்டிப்ளை ஆகுது to get the answer for square of natural numbers we added. அதே மாதிரி கியூப்ல n power 3. so இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? n into n plus 1 divided by 2 whole square அப்படின்னு வரும். இதுக்கும் கனெக்ஷன் வருது, தெரியுதா? ஈஸியா. சோ n into n plus 1 divided by 2. இங்க வந்து n ஸ்கொயர் டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. இங்க n into n plus 1 divided by 2. இது வந்து அதுலயே ஹோல் ஸ்கொயர்னு வருது ஃபார் கியூப். இதெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சு நம்ம பார்த்தது எல்லாமே. இது ஏபியான்னு கேட்காதீங்க. இது ரெண்டும் ஏபி எல்லாம் கிடையாது. ஏபியான் நோ, திஸ் இஸ் நாட் ஏபி. பட் ஆனா இதை நீங்க ஞாபகம் வச்சு ரைட்டா? ஏபியா நம்மளுக்கு தேவை. இப்ப அடுத்து நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவான். a into ar power 3. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ar power n minus. கரெக்டா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது லாஸ்ட், அதாவது n. ஓகே, இப்போ இதோட அடிஷன் எப்படி ஃபார்முலா வருதுன்னு பாருங்க. a டோட்டலா நம்மளுக்கு n டேர்ம்ஸ், we are going to add n டேர்ம்ஸ். டோட்டலா n டேர்ம்ஸ் இருக்குவா இதுல? ar power n minus. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா what will be the final answer? Come on, a into 1 minus r whole power n divided by 1 minus. The formula you need to memorize. அதாவது GP ல n terms you are multiplying here. We are adding.
ஓகே, we are adding the gp term. See, sometime நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த n terms வந்து இன்ஃபினிட்டி நிறைய கேஸ்ல இது நடக்கும், பட் திஸ் இஸ் a ஸ்பெஷல் கேஸ், ஸ்டாண்டர்ட். ஓகே, இது வந்து நம்ம பார்த்தது வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ இது வந்து அதுல ஸ்பெஷல் கேஸ். இதுல வந்து n வந்து நம்ம இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போறோம், இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் வரப்போகுது. ஆனா இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் கொண்டு போறோம், n வந்து இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் நம்ம கொண்டு போறோம்னா ஒரு முக்கியமான கண்டிஷன், r வேல்யூ இருக்கு இல்லையா, r வேல்யூவோட மாடுலஸ். இப்போ வாட் இஸ் மீன் பை மாடுலஸ்? கமான், என்ன பண்ணும் மாடுலஸ்? -2 it will changes to, yeah, it will changes to +2 சொல்லலாமா? -3 it will changes to +3. -1.5 இருந்துச்சுன்னா இது என்னவா மாத்தும்? மாடுலஸ். ரெண்டு வெர்டிகல் லைன்ஸ் போட்டா அது மாடுலஸ். மாடுலஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? மாடுலஸ்க்கு இன்னொரு பேர் அப்சல்யூட் வேல்யூ. மாடுலஸ்ன்னு சொல்லுவான், இல்ல அப்சல்யூட் வேல்யூ. சரி, இப்போ r ஓட மாடுலஸ் நம்மளுக்கு should be less than 1 r. Modulus oda value this r oda modulus வந்து less than 1 ஆ இருக்கும். That is the condition here. சரி, இப்போ இந்த ஃபார்முலால இருந்து இத பாருங்க, கவனிங்க. இங்க டோட்டலா n டேர்ம்ஸ் ஆட் பண்ணா இந்த ஆன்சர் வந்துச்சா? இப்போ நம்ம ஆட் பண்ண போறது எத்தனை டேர்ம்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். we are going to add infinite terms. ஓகே, பட் ஆனா ரெண்டு கண்டிஷன், ஒரு முக்கியமான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது இதுதான், r ஓட மேக்னிட்யூட் should be less than 1. அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்னு சொல்றோம்னா a/1 - r வரும் அப்படின்னு. ஓகே, இதோட ஆன்சர் வந்து a/1 - r. Can anyone say இந்த ஃபார்முலால இருந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு? Can anyone can actually explain that? You know that. Come on, but doubts இருந்தா you can ask here. Ajay, come on Ajay. நம்ம n இருக்க இடத்துல we are going to substitute infinity substitute பண்ணலாமா? r-ன்றது இங்க என்னது? less than 1 நம்பரா greater than 1 நம்பர்? greater than 1 நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே போறேன், என்ன ஆகும்? அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? ஈவன் யூ கேன் டேக் 1.5 இதோட வேல்யூ, ஆனா 1 தவிர மத்த எல்லா கேஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகும். 1 4 2 வந்து என்னவா மாறிடும்? அதோட ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மதிப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது வேல்யூ வில் இன்க்ரீஸ். இங்க 9, இங்க வந்து என்னது 9/16 9/4, கரெக்டா? இங்கேயும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, சோ இப்போ இதே நீங்க வந்து ஒரு 1/2 நம்பர் எடுத்துக்கோங்க, தட் இஸ் 0.5. 0.5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0.25 வரும். அதாவது 0.5 நம்ம ஸ்கொயர் பண்ணும், வேல்யூ என்ன ஆச்சு? டிக்ரீஸ் ஆச்சு. திரும்பவும் நான் இதை வந்து 0.25 நான் இன்னும் திரும்ப இது பண்ண என்ன சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப இது ஸ்கொயர் பண்ணா வாட் ஆகும்? 0. சொல்லுங்கம்மா, வாட் யூ வில் கெட்? இப்படி வருமா? சோ நீங்க ஒரு விஷயத்த ஸ்கொயர் பண்ண ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டே போகும். டெசிமல ஸ்கொயர் பண்ணும்போது வேல்யூ என்ன ஆயிட்டே வருது? டிக்ரீஸ் ஆயிட்டே வருது, தெரியுதா? 0.5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதோட கம்மியாகும். 0.25 ஸ்கொயர் பண்ணா இன்னும் கம்மியாயிட்டே வருது. ஆனா இங்க வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஓகே, இப்ப கவனிங்க, r-ன்றது less than 1 நம்பரா greater than? r-ன்றது less than 1 நம்பர். அத நான் வந்து இன்ஃபினைட் r இன்ஃபினிட்டின்னு போடுறேன். அப்ப நம்ம ஸ்கொயர் மட்டும் பண்ணல, இன்ஃபினைட் டைம்ஸ் பண்ணும்போது அது என்ன ஆயிடும்? புரியுதா? எனி டவுட்? அதாவது இந்த ஃபார்முலா எப்படி இந்த ஃபார்முலாவா மாறுதுன்னா r பவர் இன்ஃபினிட்டின்னு வரும். ஏன்னா n டேர்ம்ஸ் என்ன பண்ணும்? n இருக்க இடத்துல இன்ஃபினிட்டின்னு போடுங்க, r பவர் இன்ஃபினிட்டி வில் பி 0. புரியுதா இல்லையா? பிகாஸ் r is less than 1, அதாவது 1 - 0ன்னு வரும். இதுதான் நம்ம என்னன்னு எழுதுறோம், a/1 - 0. எனி டவுட்? ரைட். சோ இது வந்து நம்மளோட இது APG. சரி, இப்போ நெக்ஸ்ட் we will move on. நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத கவனிங்க. ப்ரிஃபிக்ஸ் 1 சென்டிமீட்டர் எப்படி மீட்டருக்கு மாத்துவீங்க? 1 சென்டிமீட்டர் எப்படி மீட்டருக்கு மாத்து? சார் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन சார், இதெல்லாம் நீங்க क्वेश्चन கேக்குறீங்க. 1/100 meter. Yeah, 1/100 meter. Good. Now what is 10 to the power of 2 means? What is 10 to the power of -2 means? 10 to the power of 2 னா என்ன அர்த்தம்? It means 2 zeros multiply. கரெக்ட்டா? இப்ப 10 to the power of -2 னா என்ன அர்த்தம்? அதை நம்ம கீழே கொண்டு வாங்க. எப்பவுமே மைனஸா பவர்ல இருந்துச்சுன்னா அதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா +2 மாத்திடுங்க. அப்புறம் என்ன வரும்? 100. கிளியரா? 1/100. இப்ப என்னன்னா there are some Greek alphabets ன்னு சொல்லுவாங்க, Greek letters. ஓகே, Greek letters ன்னு இருக்கு. கவனிங்க, இப்ப வந்து 1 சென்டி அப்படின்னு சொல்லுவோம். 1 சென்டி, this 1 c. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 10 to the power of power of 10ல பொறுத்த வரைக்கும் 10 to the power of -2 அப்படின்னு சொல்லி it means. Okay, it means 10 to the power of minus. இப்ப you can also write 1 milli அப்படின்னு சொல்லுவோம். 1 milliனா 1 small m அர்த்தம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாமா? தெரியுமா? டிஸ்கஸ் பண்ணலாமா? சொல்லுங்க பையஸ். சோ 1 milliன்றது 1m னு எழுதலாமா? சோ 1 milliன்றது 1m. It means what? 10 to the power of -3. நீங்க ஆல்ரெடி have studied or not? இளவரசன், you know this. அஜய், அர்ஷினி, அனிஷா, துர்கா, ஆல்ரெடி ஐடியா இருக்காமா அனிஷா? எஸ் மா. ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க அனிஷா, பிகாஸ் எனக்கு ஒரே டைம்ல ஸ்கிரீன் தெரியாது. ஐ நீட் டு கம் பேக். ஓகே, ரைட். சோ இப்போ வந்து 10 to the power of -3 மில்லின்றது. இப்ப சென்டி, மில்லி, ஓகே. மைக்ரோன்னு எழுதுவோம். 1 மைக்ரோ, தட் இஸ் they will represent it with 1 mu, that is 10 to the power of -. ஓகே, அதுக்கப்புறம் 1 நானோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், தட் இஸ் 1 n.
10 to the power of -9. அதே மாதிரி 1 நானோ. ஓகே, ஸோ 1 பிகோ அப்படின்னு சொல்லுவோம். 1 பிகோனா 1 பி, ஸ்மால் பி they will use. இந்த சிம்பிள் வந்து கிரீக் லெட்டர்ல they will மியூன் சொல்லுவோம், mu ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, மியூன் சொல்லணும். this is 1 p, that is pico 10 to the power of -12. ஓகே, அதே மாதிரி இது எல்லாமே நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இதே பாசிட்டிவ் பவர்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. வாட் இஸ் 1 கிலோ? 1 k ரெப்ரசன்ட் பண்ணுவோம் 10 to the power of 3. 1 கிலோனா 10 to the power of 3. நம்ம 1 kgன்னு சொல்றோம் இல்லையா? 1 kgன்னு சொல்றோம். அதுல அந்த k எதை மீன் பண்ணுது? இந்த k ஓட மதிப்பு என்னது? 10 to the power of, புரியுதா இல்லையா? k னா 10 to the power of, ரைட்டா? அதே மாதிரி கிலோ மெகான்னு சொல்லுவோம். மெகாபைட்னு சொல்றோம்ல, 1 MBன்னு சொல்றோம்ல. நம்ம டேட்டாவை சொல்லும் போது 1 MB 1 GBன்னு சொல்றோம்ல. அதுல 1 மெகான்றது 1 கேபிட்டல் M, ஸ்மால் எம்ன்றது மில்லி, கேபிட்டல் எம்ன்றது என்னது? மெகா, 10 to the power of 6. ஓகே, அதே மாதிரி 1 கிகா அப்படின்னு சொல்லுவோம், GIGA. 1 gigabytes 1 GB 2 GB 3 GBன்றோம் இல்லையா சைஸ்ல, ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ 1 கிகான்றது நீங்க எதோட கனெக்ட் பண்ணி 1 கேபிட்டல் G 10 to the power of, ஓகே, 10 to the power of 9. ரைட் அப்போ ஸோ இது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு டிஸ்கஷன்ல? எனி டவுட்ஸ்? கம் ஆன். ஸோ இது கம்ப்ளீட்டா எடுத்து பாருங்க. ஓகே, ஸோ இன்னும் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் இஸ் தேர், அதுக்கப்புறம் வெக்டார்ஸ் இருக்கு. ஓகே, இது மூணுமே நம்ம இன்னும் முடிக்க வேண்டியிருக்கு. பட் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க எல்லா ஃபார்முலாஸையும் படிச்சுட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எல்லா ஃபார்முலாஸையும் A to Z படிச்சுட்டு வாங்க. I'll be asking you questions. ஒரு டெஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அசைன்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு அசைன்மெண்ட் ஷீட் I will send it today. அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரைட்டா? 1 minute. Now I will give you some problem. Integration, differentiation, everyone having idea? இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா? பேசிக் மேத். Can unmute and speak? நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? இல்ல you have idea? Yes, unmute பண்ணி பேசுங்க because I'm not getting everyone unmute and speak. டிஸ்கஸ் பண்ணலாமா? Yeah, okay. 1 minute. So இந்த கிராஃப்லாம் நீங்க திரும்ப ஒரு தடவை பாருங்க. ஓகே, திரும்ப I will give you some task now. இன்னைக்கு டிரா பண்ண எல்லா கிராஃபையும் திரும்ப ஒரு தடவை இப்ப ரீட்ரா பண்ணுங்க. ஓகே, எல்லா ஈக்குவேஷன்ஸ் நீங்க எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சொன்ன எல்லா டேட்டாவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரிவிஷன் பண்ணுங்க. நம்ம இந்த 3 கிளாஸ்ல எடுத்த எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, in 10 minutes I will come. ஓகே, in 10 minutes I will come. A to Z full revision. Okay, and everyone you need to turn on a camera. I'm here only. Anisha only turn on the camera. Satya, Ilavarsan, Ajay and Ashwini. Right? Okay. Any doubt? Right now. So we'll finish the class and அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஷீட் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, அந்த ஷீட் ஃபுல்லா நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் for the basic math assignment types. Right now, so can we have another class on today? Is that okay? Everyone, Nisha is okay and Ajay, Ilavarsan, Satya. Yes.